பூரி செய்யும் போது சில நேரம் பூரிக்கவே பூரிக்காது, அல்லது ஆயில் அதிகம் குடிக்கும், அல்லது ஹார்ட் ஆகிவிடும். பர்ஃபெக்ட் பூரிக்கு மாவு கன்சிஸ்டன்சி முக்கியம். சப்பாத்தி மாவு மாதிரி சாஃப்டா இருக்கக்கூடாது, சரி டைட்டா இருக்க வேண்டும். மாவு சாஃப்ட் இருந்தா பூரி ஆயில் அதிகம் குடிக்கும், ஷேப் ஹோல்ட் ஆகாது. அதனால ஸ்லைட்லி டைட் டோ பெஸ்ட். ஒரு சிம்பிள் சீக்ரெட் ட்ரிக், மாவில் சேர்க்கலாம் 1 டீஸ்பூன் ரவை அல்லது சூஜி. இதனால் பூரி கிறிஸ்ப் ஆகும். மாவு பிசைந்த பிறகு உடனே பூரி செய்யாதீர்கள். 10 முதல் 15 நிமிடம் ரெஸ்ட் கொடுக்கவும். இதனால் டோ ஸ்மூத் ஆகும். பூரி ஃப்ரை செய்யும் போது ஆயில் டெம்பரேச்சர் மிக முக்கியம். ஆயில் நல்லா சூடா இருக்க வேண்டும். லோ ஹீட் இருந்தா பூரி ஆயில் குடிக்கும். ஆயில் ரெடியா இருக்கிறதா டெஸ்ட் பண்ண சிறிய டோ பீஸ் ஆயில்ல போடவும். அது உடனே மேல வந்தா ஆயில் ரெடி. பூரி ரோல் செய்யும் போது மீடியம் திக்னஸ் பெஸ்ட். பூரி ஆயில்ல போனதும் ஸ்பூன் கொண்டு சிறிது பிரஸ் பண்ணவும். அப்ப ஸ்டீம் உருவாகும், பூரி உடனே பஃப் ஆகும். பர்ஃபெக்ட் பூரி சீக்ரெட் என்னன்னா கரெக்ட் டோ கன்சிஸ்டன்சி, ப்ராப்பர் ரோலிங் மற்றும் ஹாட் ஆயில். இந்த 3 இருந்தால் பூரி சூப்பர் பஃப் ஆகும்.